பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஓய்வு நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று நாமும் தேவனும் நாமுமாய் நெருங்கி வருவது தொடர்பு ஐக்கியத்தில் இருந்து கொண்டு இந்த நாளிலே நம்மோடு கூட டிராவல் பண்ணுகிற கர்த்தர், நாம் அவரோடு கூட டிராவல் பண்ணுகிறபடினாலே நம்மை நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் பாதை முழுவதும் செம்மையான வழியிலே நடத்துகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் தொடர்ந்து நம்மோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று அன்றைக்கு மோசேக்கும் யோசுவாக்கும் சொன்னது போல கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் காரியங்களை நடப்பிக்கும்படியாய் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வாக்கின்படியாக அவர் தொடர்ந்து சகல காரியங்களிலும் நம்மை முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நம்மோடு கூட இருந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் பெற்று கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து கொண்டாடத்தான் செய்வோம். ஆகவே இந்த நாளை தந்த நம்முடைய நேசருக்கு இருதத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேதவசன பகுதி நீதிமொழிகள் 16:9 சொல்கிறது, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ஸோ the one who leading us is established our all paths to reach our destination. ஸோ நம்மை நடத்துகிற கர்த்தராலே நம்முடைய எல்லா யோசனைகள், எண்ணங்கள், நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தராலே அது உறுதிப்படுத்தப்படுகிறது. ஸோ கர்த்தர் உறுதிப்படுத்தி நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் முடிவு சம்பூர்ணம், முடிவு ஆசீர்வாதம், முடிவு செழிப்பு, முடிவு சந்தோஷம், முடிவு நன்மைக்கு ஏதுவான சமாதானத்துக்கு ஏதுவான முடிவாக இருக்கும். முடிவு அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். ஆகவே எல்லாவற்றிலும் ஆரம்பித்து வைத்த கிரியை தொடர்ந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இங்கு பார்க்கிறோம், whose path will be established by our Lord alone. How? That's what our question today. Number 1, கர்த்தரையே எல்லாவற்றிற்கும் நம்புகிறவர்கள் பாதை கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். எல்லாவற்றுக்கும் கர்த்தரையே நம்பி இருக்கிறவர் நம்முடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுகிறது. நம்பர் 2, தேவ நீதி செய்வதால் கர்த்தருடைய தேவ நீதி சுயநீதி அல்ல, வேத வசனத்தின்படியான தேவ நீதியை நாம் செய்து கொண்டே வருவதால் நம்முடைய நடைகள், நம்முடைய வழிகள், நம்முடைய சிங்காசனம் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். நம்பர் 3, நீடிய சாந்தம் உத்தம குணத்தை வெளிப்படுத்தும். அந்த உத்தம குணம் நம்முடைய நடைகளை, நம்முடைய வழிகளை உறுதிப்படுத்தி கொண்டே வருகிறது. ஸோ நீடிய சாந்தமும் நம்முடைய உண்மை உத்தமமும் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்தி கொண்டே வருகிறது. அடுத்தது பார்க்கிறோம், எல்லா செய்கைகளையும் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஆகவே நாம் கர்த்தருக்கு காரியங்களை ஒப்புவித்து அவர் நோக்கி ஜெபிக்கிறது நிமித்தமாக நம்முடைய யோசனைகளும் நம்முடைய வழிகளும் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஸோ ஜெபிக்கிறவர்களுக்கு தன்னுடைய வழிகளையும் யோசனைகளையும் கர்த்தர் உறுதிப்படுத்தி கொடுப்பார். நம்முடைய நடைகள் கர்த்தராலே ஜெபிப்பது நிமித்தமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. நம்பர் 5, தேவ ஆலோசனையாகிய வேத வசனத்தின்படி நாம் செய்வது நிமித்தமாக நம்முடைய வழிகள், நம்முடைய நடைகள் உறுதிப்படுத்தப்படும். அது மாத்திரமல்ல, அநேக ஆலோசனைக்காரர்களால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வழிகள் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஸோ இத்தனை வழிகளிலும் நம்முடைய எண்ணங்களும், நம்முடைய வழிகளும், நம்முடைய நடைகளும் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டே வரும். காரணம், நாம் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பதாக நின்று அவர் பாதப்படியிலே வைத்து சகலவற்றையும் நாம் ஜெபித்து அவருடைய ஆலோசனையின்படியாக, வேத வசனத்தின்படியாக, பரிசுத்த ஆவியானவரை வழி நடத்துவதன்படியாக நாம் செய்கிறபடினாலே நம்முடைய நடைகள் இடறி போவதில்லை, நம்முடைய நடைகள் பிசகுவதில்லை. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஸோ வேதத்தின்படி நடக்கிறது நிமித்தமாக வேத பரிசுத்த ஆவியானவருடைய கைட்லைன்ஸும் நமக்கு தொடர்ந்து இருப்பதன்படியாக நாம் தொடர்ந்து எல்லா காரியங்களும், நம்முடைய வழிகள், நம்முடைய நடைகள் கர்த்தரால், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள் கர்த்தருடைய வேத வசனத்தின் ஆலோசனையின்படியாக உறுதிப்படுத்தப்பட்டு நாம் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்து மகிழ்ந்து கொண்டாடுவோம். கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படியாக நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மை செவ்வையான வழியை மட்டும் நடத்துகிறவர் தொடர்ந்து நடத்தி தம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணுவாராக. God bless you all. Amen.